ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் நாய்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி பை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த நாய்ஸ் பிராண்டில் பார்த்தீங்கன்னா பட்ஸ் VS 102 நியோ அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருந்தேன். இந்த மாடல் RS 800க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பை பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ 800 ருபீஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் ஒர்த்தா அண்ட் சவுண்ட் குவாலிட்டிலும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்குள்ள நம்ம NDT ஃபேமிலி ஜாயின் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நாய்ஸ் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் VS 102 நியோ. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பட்ஸ் VS 102 அப்படிங்கிற ஒரு பிராண்ட் அவைலபிளாக இருக்குது. அது ஆல்ரெடி நான் வந்து பை பண்ணி நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அந்த பட்ஸை நான் வந்து இப்போ ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது மிஸ் ஆனதுனால இந்த பட்ஸை வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக அந்த பட்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹை ஆயிடுச்சு. ஸோ இந்த பட்ஸ் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து நானும் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பட்ஸ் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயர்பட்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜிங் கேபிள் வந்து ஒன்று C டைப் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஹியருக்கு எது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களை அது கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் இருக்குது அண்ட் இயர்பட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸோட அந்த அஃபிஷியல் ஸ்டிக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்மளோட இயர்பட்ஸ் எடுத்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் நமக்கு வந்து இது வந்து இந்தியா மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் தான், எதுவுமே சைனீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியா ப்ராடக்ட்டுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அண்ட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதாக, அதாவது காம்பேக்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபேன்ட்டில் வைக்கும்போது, அதாவது ஃபேன் பேக்கெட்டுக்குள்ளே இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியே அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. ஸோ காம்பேக்டாக நமக்கு வந்து ஃபேன் பேக்கெட்டுக்குள்ளே அடாப்ட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி டிசைன் வைஸ் அந்த சைஸ் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்னதாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ இயர்பட்ஸோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பை பண்ணியிருந்த மாதிரியே சேம் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஸ் VS 102 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சேம் பட்ஸோட டிசைனை தான் லைட்டாக மட்டும் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வந்து மேட் ஃபினிஷிங்கில் லைட்டாக மட்டும் சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் டிசைன் வைஸே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா C டைப்போட அடாப்டர் சார்ஜருமே, அதாவது போர்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. அண்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணும்போது க்ரீன் கலர் லைட் வந்து நமக்கு வந்து இண்டிகேட் ஆகிற மாதிரியான இண்டிகேட்டருமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக சிம்பிளாக இருக்குது. ஸோ இப்போ என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த அதாவது இந்த ஏர்பட்ஸோட கெப்பாசிட்டி, அதாவது சார்ஜிங் கெப்பாசிட்டின்னு வரும்போது 40 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு 2-3 டேஸாக வந்து மினிமம் ஒரு பர் டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒன்ஸ் நான் வந்து சார்ஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ஜ் எதுவுமே பண்ணலை. அதாவது ஒரு 4 to 5 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஹவர்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னுமே என்னோட இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட சவுண்ட் குவாலிட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து 11mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டின்னு வரும்போது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண VS 102க்கு விட, அதாவது பேஸ் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து பை பண்ணுற தப்பே இல்லை. ஏன்னா பேஸ் வந்து சூப்பராகவே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா சின்ன 0.1% மட்டும் தான் ட்ராபேக் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சின்னதாக சில் சவுண்ட் மட்டும் அதிகமாக, அதாவது டேபிள் சவுண்ட் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி என்னோட ஹியர் ஆகிற மாதிரி கேட்குது. ஸோ காதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறைச்சல் மாதிரியான ஒரு சவுண்ட் ஃபீல் வந்து கொடுக்குது. பட் பேஸ் சவுண்ட் அது வந்து ஈக்குவல் பண்ணிடுது. அது சாங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் குவாலிட்டியுமே வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால் அது பெருசாக நம்மளுக்கு வந்து தெரியல. பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது 80% பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராகவே வந்து அதாவது பேஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி ஒரு 80% சூப்பராக நீங்கள் வந்து இது பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அல்ட்ரா நாய்ஸ் கேன்சலிங் ஆப்ஷன்ஸுமே பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியில் எங்கேயாவது ஃபோன் பேசிட்டு போகிறீங்க அப்படின்னா அவுட் சைடில் இருக்கிற நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் நார்மலான ஃபோன் கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேச முடியுது. பட் கிளியரான, அதாவது நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க நம்ம என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஆப்போசிட் பர்சன் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் சூப்பராக, அதாவது அல்ட்ரா நாய்ஸ் கேன்சலிங் அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஓரளவுக்கு நமக்கு வந்து வாய்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் கேன்சலிங் மூலிமா எடுத்து கொடுக்குது. ஸோ கால் பேசுகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 90% நமக்கு வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
இது வந்து ஹைப்பர் சிங்க் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது பாக்கெட்லேருந்து இந்த இயர்பட்ஸ் எடுத்த உடனே ஈஸியாக சீக்கிரமாகவே வந்து நமக்கு வந்து பேர் ஆயிடுது. ஸோ பேரிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பேர் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேட்டிங் ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து தண்ணியில் போட்டாலும் அவ்வளோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதாகாது. ஸோ இன்ஸ்டன்ட் சார்ஜ் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் IPX பார்த்தீங்கன்னா 5 வாட்டர் ரெசிடென்சி சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கில் நீங்கள் எங்கேயாவது போகும்போது மழையில் இருந்தாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்தளவு IPX ரேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த இயர்பட்ஸ் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நார்மலாக யூஸ்க்காக வாங்குறீங்க, பேட்டரி ஓரளவுக்கு நிற்கணும், பேஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு சூப்பரான இயர்பட்ஸாக பட்ஜெட் லெவலில். ஸோ மறக்காமல் இந்த இயர்பட்ஸும் நீங்கள் முன்னாடி இருக்கிற இயர்பட்ஸும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட் நான் இதே சேம் மாடல் யூஸ் பண்ணதுனால தான் இதுவே நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இருக்கிறதுக்கு அதாவது ஃபஸ்ட் இருந்ததை விட இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் என்ன லைட்டாக அந்த ட்ரேபிள் சவுண்ட் மட்டும் அதிகமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே பேஸ் சவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ அண்டர் 800 அதாவது அண்டர் 1000க்குள்ளே 800 ருபீஸ்க்கு ஒரு ஒர்த்தான இயர்பட்னே சொல்லலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியுதுன்னா மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க.